மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய 6ஆம் ஆண்டு ஆரணி புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். மண்ணின் மைந்தர் திரு ஜி குப்புசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு மருதன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திருமதி அமலா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பு பாராட்டி அழைக்கிறோம். செல்வி லூனா மருதன் சாருடைய மகள் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையோடு இன்றைய நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. எழுத்தாளர் திரு மருதன் அவர்கள் இந்து தமிழ் திசை, விகடன் மற்றும் காலச்சுவடு போன்ற இதழ்களில் தொடர்ந்து கட்டுரைகளை, பல கதைகளை எழுதி வருகிறார். தற்போது கிழக்கு பதிப்பகத்தின் ஆசிரியராக அவர்கள் பணிபுரிந்து வருகிறார். பல்வேறு நூல்கள், கதைகள், கட்டுரைகள், மாயா பஜார் என்கின்ற சிறார் இதழ்களுக்கான தொடரை தொடர்ந்து எழுதி வருகிறார். ஃபெமிலா தாப்பர், அசோகர், இந்தியா கண்டுபிடிக்கப்பட்ட கதை, பாரதியின் பூனைகள், இப்படி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய ஆரணி புத்தக திருவிழாவிற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்வை தருகிறது. பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக SRV கல்வி குழும விருதை பெற்றிருக்கக்கூடிய திரு மருதன் அவர்கள் மாய உலகத்துக்குள் நுழைவது எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்றவிருக்கிறார். உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்பு பாராட்டி அழைக்கிறோம். எனக்கு ஓரளவுக்கு எழுத தெரியும், ஆனால் பேச தெரியாது. என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னா, எழுத்தாளர்னா பேச்சாளரும் கூட, எழுத தெரிஞ்சவங்களுக்கு பேசவும் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. சில பேரால் அப்படி முடியும், ஆனால் என்னால் அது முடியாது. ஏன்னு சொல்கிறேன். இப்போது இந்த மேடையில் ஒரு சைக்கிள் இருக்குது. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறீங்கல்ல, ஃப்ளைட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் வீல் எக்ஸ்ட்ரா இருக்கும், கொஞ்சம் மேலே பறக்கும். சைக்கிள் கீழே ஓட்டுறீங்க, ஃப்ளைட் மேலே பறக்கும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், விமானம் ஓட்ட தெரியாது. பேசுகிறது விமானம் மாதிரி தான் எனக்கு. ஓகே, ஸோ மாய உலகத்துக்குள் நுழைவது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு தான் நான் கொடுத்துருந்தேன் சுதாகர் நண்பர் கேட்கும்போது. மாய உலகம்னு நான் சொன்னதுக்கு 2 காரணம். ஒன்று இந்து தமிழ் திசையில் நான் எழுதிட்டுருக்கிற காலம் பேர் மாய உலகம், ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு. அந்த தலைப்பை எனக்கு பிடிச்ச தலைப்புன்றதுனால அது ஒன்று. 2வது நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்தில் கிட்டத்தட்ட மாயமே எதுவும் இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையான ஒரு உலகமாக இருக்குது நாம் இப்போ இருக்கிறது. ஸோ இதிலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே போகிறது, இதுதான் நம்ம ரியாலிட்டி அப்படின்னும் போது இதை உடச்சிட்டு நம்ம வேறு ஒரு ரியாலிட்டிக்கு போக முடியுமா, இது ஒரு கேள்வி இருக்குது. சில பேர் போக முடியும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு சில வழிகள்லாம் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஷுவல் மீடியாவுடைய ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மொபைல், அப்புறமா டிவி ஸ்க்ரீன், அப்புறமா இன்டர்நெட், இந்த உலகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்சி தான், சவுண்ட் அப்புறமா பிக்சர்ஸ். இந்த 2 தான் நம்ம உலகத்தை இப்போ ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லலாம். எது சொல்கிறதா இருந்தாலும் அதை விஷுவலாக சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. புக் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேரிட்டியாகவே மாறிட்டுருக்கு. எல்லாமே நமக்கு காட்சியாக சொல்லணும், எல்லாமே நமக்கு ஒரு படமாக காமிக்கணும், ஒரு ஷார்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா ஒரு யூடியூப்பில் அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவாக கொடுங்க, 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸாக கொடுங்க, இல்லைனா பவர் பாயிண்ட்டாக பண்ணி கொடுங்க. ஸோ எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க, ரைட்டர்ஸ் கிட்டேருந்து, ரிசர்ச்சர்ஸ் கிட்டேருந்து, அகடமிக் ஃபீல்டிலேருந்து, இப்படி எல்லா இடத்துல இருந்தும் பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சுருக்கமாகவும் காட்சி ரூபத்திலும் கொடுங்க, எதுவுமே எழுத்தில் கொடுக்காதீங்க. இதுக்கான காரணங்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ படிக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸசைஸ். நாம் ஒரு புக்கை எடுக்கணும், அதை பிரிக்கணும், அதை அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்து உள்வாங்கிக்கணும். அந்த சென்டென்ஸை நம்ம மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்து இதுதான் அதோடைய மீனிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லைன் போனோம்.
கோர்வையாக நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸாக தான் இன்றைக்கி மாறி இருக்குது. ஏன்னா இந்த விஷுவல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை எடுத்த உடனே இப்படி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு புது உலகம் உங்களுக்கு வருது. ஸோ ஒரே ஒரு விரல் போதும், அப்படியே நீங்கள் வந்து மேலே 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 போயிட்டே இருந்தீங்கன்னா காட்சிகள் மாறிட்டே இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு ஜோக் வரும், அதை ரசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கீழே வரும்போது வயநாடு பற்றின ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் திரும்ப ஒன்று ஓட்டினீங்கன்னா திரும்ப ஒரு பூனைக்குட்டி வந்து டான்ஸ் ஆடும். ஸோ பூனைக்குட்டியை பார்ப்பீங்க. ஸோ பூனைக்குட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அப்படியே போனால் திரும்ப வயநாடு வரும். ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா, திரும்பவும் பூனைக்குட்டி, திரும்பவும் ஒரு ஆக்டர் படம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த சப்ஜெக்ட்லேயுமே வந்து சில வினாடிகள், அதிகபட்சம் சில நிமிடங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய மைண்டெலாம் வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ எல்லாமே பரபரப்பாக முடியணும். ஒரு புக் ஃபேர்னா டப்பு டப்புன்னு பார்க்கணும், வெளில வரணும், அடுத்தது சாப்பிட்ணும், அடுத்து டீ குடிக்கணும், அடுத்து பஸ்ஸு பிடிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து ஒரு பரபரப்பு, ஒரு கமிட்மெண்ட் இல்லை எல்லாத்துலேயுமே. ஒரு மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து மல்டிப்புளாக நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி இது அது அதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் வந்து புக்ஸ். ஸோ நான் என்னுடைய தலைப்பில் வந்து மாய உலகம் சொல்கிறது வந்து புக்ஸ் தான். புக்கு படிக்கிறது மாய உலகத்தில் என்டர் ஆகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி புக்கு வந்து காட்சி ரூபத்தில் எதுவுமே இருக்காது. அன்லெஸ் நீங்கள் காமிக்ஸோ இல்லைனா நிறைய இலுஸ்ட்ரேஷன்ஸ் உள்ள புக்கோ எடுக்காத தவிர மற்ற பொதுவான புத்தகங்களில் வந்து படங்கள் ரொம்ப குறைவாகவும் டெக்ஸ்ட்டு தான் வந்து நிறைய இருக்க போகுது உங்களுக்கு. டெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிக்சர் ஃபார்ம் ஆகுது. ஒரு காடு அப்படின்னா அந்த காட்டை வந்து அந்த ஆசிரியர் ரொம்ப எளிமையாக, ரொம்ப விலாவரியாக, ஒரு வார்த்தையாக போட்டு ஒரு காடை வந்து உருவாக்குறாரு. ஸோ அப்படி உருவாக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஸ்லோவாக க்ரியேட் ஆகுது. காடுனா இப்படி இருக்கும், அது வந்து மரங்கள் இப்படி இருக்கும், அந்த லேண்ட்ஸ்கேப் இப்படி இருக்கும், அதில் விலங்குகள், பறவைகள். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவர் சொல்லி கொடுத்து அதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு காட்சியாக வந்து விரிக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக அனுபவித்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கும் ஒரு காடை வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஃபாரஸ்ட், அமேசான் ஃபாரஸ்ட், சுந்தர்பன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டபால்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் எங்கே பார்க்குறது? இது காடுன்னு தெரியும், அந்த காட்டில் மலை இருக்கா, மரம் இருக்கா, செடி இருக்கா, எல்லாம் மொத்தமாக ஒரே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் காடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது, க்ரீனாக இருக்குது, அடுத்த படம் போயிடுவீங்க. ஸோ இதில் புக்குக்கும் இந்த காட்சிக்குமான டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து புக்கில் இருந்து படிக்கும்போது ஒரு காட்டை வர்ணிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஸ்டெப் ஆகுறீங்க. அவர் எதெல்லாம் ரிவீல் பண்ணுறாரோ அதெல்லாம் பார்க்குறீங்க. அந்த காடு நடந்து போகும்போது இப்படி இருக்கும், அதில் சூரிய ஒளி இப்படி இருக்கும், இல்லை இருக்காது, இருட்டாக இருக்கும், சத்தங்கள் கேட்கும், என்ன சத்தங்கள் கேட்கும், என்ன மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குது, என்ன மாதிரி பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, நடக்கும்போது சருகுகள்லாம் வந்து எந்த மாதிரி சத்தத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் மூலம் மட்டும்தான் அதை வந்து படிக்க முடியும். புத்தகங்களில் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு காட்சியை வந்து ரொம்ப அழகாக ரசித்து உள்வாங்க முடியும். ஒரு காட்டில் இருக்கிற ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா பிக்சர்ஸ் மூலமாகவோ இல்லைனா வந்து வீடியோ மூலமாகவோ வர காட்சிகள் வந்து போதாது. முழுக்க முழுக்க வார்த்தைகள் மூலமாக உருவாகிற பிக்சர் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அது மட்டும்தான் உங்கள் மனசில் தங்கி இருக்கும். ஸோ தங்கி இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், மெமரி. இப்போ நீங்கள் வந்து காட்சி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால எதுவுமே மனசில் தங்கியிருக்கிற வாய்ப்பே இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த பூனைக்குட்டியோட டான்ஸோ இல்லை வயநாடு பிக்சர்ஸோ யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் வந்து டக்குன்னு மறைஞ்சிருது நம்ம மனசில் இருந்து. பிரெயின்லேருந்து பிரெயின் ப்ராசஸ் பண்ணி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஐயோ பாவம் சொல்லிவிட்டு அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிரெயின் வந்து அந்த பிக்சரை வந்து அதோட வந்து டஸ்ட்பினில் போட்டுடுது. மைண்டுக்குள்ளே ஒரு ரீசைக்கிள் பின்னை கற்பனை பண்ணிக்கோங்க, அதை வந்து காப்பி பண்ணி உள்ளே போட்டுடுது. ஸோ இப்போ வந்து எந்த இம்ப்ரெஷனும் உங்கள் மனசில் உருவாகவே இல்லை. பிக்சர்ஸ், வீடியோஸ் வந்து எந்த இம்ப்ரெஷனையும் க்ரியேட் பண்ணாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோடைய இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப குறைவாகவும் ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயும்
ஒரு லிமிட்டட் இம்பேக்ட் மட்டுமே க்ரியேட் பண்ணக்கூடியதாக தான் அந்த ரெண்டுமே இருக்குது. வேறஸ் புத்தகங்கள் வந்து உங்கள் மனசில் எப்பயுமே தங்கி இருக்கும். சாதாரணமாக சொல்லணுன்னா கூட வந்து ஒரு சின்ன காமிக்ஸ் நீங்கள் படித்தா கூட அந்த காமிக்ஸில் வர வார்த்தைகள், அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன், சின்னதாக வர வார்த்தை கூட மனசில் நிற்கும் உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து க்ரைம் நாவல் படிக்கிறீங்க, வேறு ஏதாவது குடும்ப நாவல் படிக்கிறீங்க, எது படித்தாலும் அந்த விவரணைகள் கொஞ்ச நேரம் மனசில் நிற்கும். அதோட இம்பேக்டும் குறைவு தான். இப்போ வந்து எப்படி வந்து பிக்சர்ஸ் கிட்டேருந்து நகர்ந்து வீடியோஸ் கிட்டேருந்து நகர்ந்து புக்கில் என்ட்ரு ஆகுறீங்களோ அதே மாதிரி புத்தகங்கள்லேயும் பல படிக்கட்டுகள் இருக்குது, பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒரே காட்டை வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு இன்ட்ரோடக்டரி லெவலில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் எழுதுறதுக்கும் ஒரு இலக்கியவாதி எழுதுறதுக்குமான டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் படிக்க புரிஞ்சிக்கலாம். படிக்கும்போது கூட சில இம்ப்ரெஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு இலக்கியவாதி வந்து அதே காட்டை ஹேண்டில் பண்ணும்போது அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பல மடங்கு வந்து ரொம்ப அழுத்தமாகவும் அந்த கேரக்டர்ஸோடு சேர்த்தும் அந்த காலம், அந்த நேரம், அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்து ஒரு ரிச்சான ஒரு போர்ட்ரேட்டை வந்து இலக்கியவாதியால் கொடுக்க முடியும். ஸோ இலக்கியங்கள், கதைகள் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மாய உலகம்னு நான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா அதுதான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஈஸியாக உள்வாங்க முடியும். அதே சமயம் அது வந்து உங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் வந்து எல்லார்ட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஆங்கிலம் படிக்க முடியும் அப்படின்னா லூயி கேரோல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லூயி கேரோலுடைய கதைகள் வந்து ஒண்டர்லேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒண்டர்லேண்டு தான், அந்த மாய உலகம் தான் அது. ஒரு ரேபிட்டு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பூனை, ஒரு அனிமல், ஒரு ரேட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வேறு உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் நுழைஞ்சிட முடியும். கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான உலகத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20 பக்கங்களில் வந்து முற்றிலும் புதிய ஒரு மாய உலகத்துக்குள்ளே உங்களால் நுழைய முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சரில் இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் இப்போ இந்தியன் ரைட்டிங் படிக்கணும் அப்படின்னா இப்போ ரஸ்கின் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு, அவரால் வந்து அந்த மலை பிரதேசத்தை வந்து ரொம்ப அழகாக அவங்களால கொண்டு வந்து காட்சிப்படுத்திடுவார். சின்ன குழந்தைங்க கூட அதை வந்து படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அறிமுகம் இருக்கவங்க, இல்லை தமிழை படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தைகள் இலக்கியம் வந்து நான் எப்பயுமே திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஈவன் சல்மான் ருஷ்டி மாதிரியான ஒரு இலக்கியவாதி கூட வந்து முக்கியமான ஒரு லிட்ரரி பர்சன். அவர் கூட வந்து குழந்தைகளுடைய புத்தகங்கள் வந்து இப்போ கூட நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறார். அவர் பெரியவங்களுக்கான புத்தகங்கள்லாம் எழுதுகிறாரு. மாய யதார்த்தம் மாதிரியான ஒரு மெச்சூர்டான கான்செப்டில் தான் எழுதிட்டுருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு அற்புதமான உலகத்துக்கு நுழையணும், ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா அவரும் வந்து குழந்தைகள் இலக்கியம் தான் முக்கியம், அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும், அதுதான் எப்பயும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்பயோ சின்ன வயசில் படித்த அரேபியன் நைட்ஸாக இருந்தாலும் சரி, சிந்துபாத் செயலராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த எல்லா புக்ஸும் வந்து அவருக்கு வந்து இலக்கியம் படைக்கும்போது கூட அந்த குழந்தைகளுடைய புத்தகம் வந்து மனசில் தங்கி இருந்திருக்கு. இப்போவும் அதில் வந்து அவர் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை வந்து கொண்டு வராரு. அவர் இருக்கிற மாய யதார்த்தத்துக்கு அந்த சில்ட்ரன் லிட்ரேச்சருடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டால்ஸ்டாய் எடுத்துக்கலாம். டால்ஸ்டாய் அவனே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அன்னா கரனினா, அப்புறமா வார் அண்ட் பீஸ், இந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வார் அண்ட் பீஸ் வந்து இப்போ கூட வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த வாரோடய ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஒரு போர் என்ன பண்ணும், ஒரு மக்கள் கூட்டத்துக்கு போருக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் மனித உணர்வுகள், அது வந்து கம்ப்ளீட் உலகம் அது வார் அண்ட் பீஸ். 1400 பக்கங்கள் இருக்குன்னா கூட பொறுமையாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வந்து முடிக்காமல் உங்களால் வந்து அதை வந்து அபேண்டன் பண்ண முடியாது, அந்த மாதிரியான புத்தகம். ஸோ டால்ஸ்டாய் வந்து வார் அண்ட் பீஸ் என்ற மாபெரும் ஒரு பிரம்மாண்டமான புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு அடுத்த புக் என்ன எழுத போகிறாங்க எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. அவர் அடுத்து எழுதின புக்கு வந்து குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம். என்ன புத்தகம்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லையா, ஏபிசிடி, அந்த மாதிரி ரஷ்யன் ஆல்ஃபபெட்ஸில் வந்து அவர் வந்து சின்ன சின்ன கதைகள், ஏன்னா என்ன, பீனா என்னன்றதெல்லாம் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணி அது பல்வேறு கதைகள்லாம் படிச்சுட்டு ரஷ்யன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, ரஷ்ய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது விதமான ஒரு ஆல்ஃபபெட் புக்கை வந்து அவர் தயாரித்தார்.
எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, வார் அண்ட் பீஸ் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மாஸ்டர் பீஸ் எழுதிட்டு நீங்கள் ஏபிசிடிலாம் எழுதிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, வார் அண்ட் பீஸ் மாதிரியான புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து படிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸில் ஆரம்பிக்கணும், குழந்தைகள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து குழந்தைகள் வளர்ந்து பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து டால்ஸ்டாய் கருதினார். இந்த மாதிரி எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச முக்கியமான இலக்கியவாதிகள் எல்லாருமே வந்து குழந்தைகள் இலக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் படிக்கணும் அப்படின்னாலே வந்து முதல்ல குழந்தைகள் இலக்கியத்தை நான் வந்து சிபாரிசு பண்ணுவேன் எல்லாருக்குமே. அடுத்தடுத்து இந்த புக்கு படித்த பிறகு நீங்கள் வந்து மற்ற எந்த புத்தகமாக இருந்தாலும் வந்து கொண்டு போக முடியும், படிக்க முடியும், அந்த புது உலகத்தில் என்டர் ஆக முடியும். ஸோ நான் காட்சி ரூபம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம், சாட் ஜிபிடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதிலெல்லாம் வந்து இப்போது நீங்கள் ஒரு கதை எழுதணும் அப்படின்னா, எனக்கு ஒரு காடு பற்றின கதை வேணும், அந்த காட்டில் வந்து விலங்குகள்லாம் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வேணும் அப்படின்னா, என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து சிஸ்டமில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, கமாண்டில் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த சாட் ஜிபிடியை ஒரு கதை எழுதி கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரு காடு எப்படி இருக்கும், அந்த இடத்துல மரங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவே டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ லாங்குவேஜே உங்களுக்கு தேவையில்லை, என்ன வேணுன்றதை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ எலான் மஸ்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு புது டெக்னாலஜி வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, காடுன்னா எப்படி இருக்கும்னு கேட்குறோம், அது பதில் சொல்லுது. நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம், அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சா போகிறோம். சிப்பு வந்து நீங்கள் பிரெயினில் இருந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எனக்கு காடு பற்றின ஒரு காட்சி வேணும் அப்படின்னு நினச்சாலே போகிறோம், உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து காடு வந்துடும். வயநாட்டில் என்ன நடக்குது, இப்போ என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து வயநாடுடைய நிலவரம் என்ன அப்படின்றத சொல்லிடும். ஆரணியில் நாளைக்கு மழை பெய்யுமா, மனசில் நினச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து மனசில் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து மழை பெய்யும் பெய்யாது என்ன விஷயமோ அது வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பக்கம், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே வந்து படிப்புக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். தப்பாக சொல்லலை, பட் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜே தேவைப்படாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம போயிட்டுருக்கோம். எதுவுமே வேண்டாம், டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம், பெரிய பெரிய சாப்டர்ஸ் வேண்டாம், உட்காந்து சிரமப்பட்டு படிக்க வேண்டாம், எல்லாமே வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கூகுள் சர்ச்சில் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லாங்குவேஜுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். மொழி தான் நம்ம சிந்தனைக்கான அடிப்படை. மொழி தான் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான விஷயன்றது மொழி தான். மொழியில் தான் சிந்திக்கிறோம், மொழியில் தான் நம்ம வந்து கருத்துக்களை பரிமாறிக்கிறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். அப்படின்னா மொழி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மொழி வேணும். ஸோ அந்த மொழி வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து புத்தகங்களை வந்து படிச்சுட்ருக்கணும். ஸோ படிக்கும்போது தான் வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்குது, புது விதமான சிந்தனைகள்லாம் வருது, நிறைய புதிய உலகங்களை பார்க்குறோம். நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவாக இருந்தாலும், லத்தீன் அமெரிக்காவாக இருந்தாலும், ஜப்பானாக இருந்தாலும், பல்வேறு நாடுகளில் வந்து நம்மளால் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அவங்க பண்பாடு, அவங்களுடைய வரலாறு, அரசியல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து படிக்கிறது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போது குழந்தைகள் இலக்கியம் நான் சொன்னேன், கதைகள்னு சொன்னேன், அது போக புனைவுங்கிற நான் ஃபிக்ஷன் வேர்ல்டு இருக்குது. ஸோ நான் ஃபிக்ஷனில் வந்து அரசியல், அப்புறம் வாழ்க்கை வரலாறு, அப்புறமா வந்து சமூகத்தை பற்றின கருத்துகள், ஆய்வுகள், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விஷயங்கள், துறைகள் வந்து நான் ஃபிக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த புத்தகங்களையும் நாம் வந்து சேர்த்து படிக்கணும். கதைகள்னால் கதைகளோடு நிறுத்திக்காமல் கதைகளோடு சேர்ந்த வாழ்வியல், வாழ்க்கை, சிந்தனைகள் அதையும் நாம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஃபிக்ஷன் படிக்கிறவங்க வந்து சீரியஸான நான் ஃபிக்ஷன் மட்டும் படிக்காமல் லிட்ரேச்சரில் வந்து இருக்கிற முக்கியமான விஷயங்கள், கதைகள், சிறுகதைகள், கவிதைகள், நாவல், இந்த மாதிரியான வடிவங்களையும் படிக்கணும். ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து நாம் இப்போ வந்து யூடியூப்பில் போகிறோம், பாட்டு கேட்குறோம், வீடியோ பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் போகிறோம், இன்ஸ்டாகிராமில் போகிறோம், இந்த மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து மல்டிபிள் டேப்ஸில் பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம புத்தக உலகங்களையும் வந்து ஒரு துறை இல்லைனா ஒரு விஷயம்னு நம்ம சுருங்கிடாமல் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து
சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி படிக்க படிக்க நம்ம வாழ்கிற உலகத்தை பற்றின பல்வேறு பீசஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ லிட்ரேச்சர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், குழந்தைகள் இலக்கியத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், சமூகவியலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அரசியல், வரலாறு, வாழ்க்கை, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலேருந்தும் நமக்கு வந்து சில இன்புட்ஸ் கிடைக்கும். அந்த இன்புட்ஸை வச்சு தான் நாம் வந்து நம்ம வாழ்கிற உலகத்தை பற்றின ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரே ஒரு விஷயத்துலேருந்தோ இல்லைன்னா வந்து 2-3 விஷயங்கள்லேருந்தோ முடியாது. முடிந்த அளவுக்கு விரிவாக பல்வேறு துறைகளுக்கு போய் நம்ம வந்து படிக்கணும். இப்போது சல்மான் ருஷ்டி பற்றி திரும்ப பேசிகிட்டு இருக்கேன், அவரை பற்றியே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து கதைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து வேறு எதுக்குமே கொடுக்கல. அவர் வந்து ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு நாவல் எழுதினா கூட அதில் வந்து கற்பனை தான் அவர் வந்து முக்கியமாக கொண்டு வராரு, தகவல்கள் மட்டும் கிடையாது. ஸோ தகவல்களோடு சேர்த்து கதைகள், மிட்நைட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் வந்த விக்டரி சிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா நாவல்களிலையும் வந்து அரசியல் இருக்கும், வரலாறு இருக்கும், கூடவே வந்து கற்பனையும் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த எதையுமே வந்து தனித்தனியாக பிரிக்கலை. இது வேறு, கற்பனை வேறு, உண்மை வேறு, நிஜம் அப்படிலாம் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்களுக்கும் கற்பனை வேணும், அரசியலில் இருக்கவங்களுக்கும் கற்பனை வேணும், சமூகவியல் சிந்தனையாளர்களுக்கும் கற்பனை வேணும். இப்படி எல்லா துறையில் இருக்கிற ஆய்வாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கற்பனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் சரி, பெர்ட்ரண்ட் ரசலாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து சேகுவாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்க உலகத்தை வந்து புதுசாக கற்பனை பண்ணி தான் பார்த்துருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும், உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி மாற்றணும், இந்த விஷயங்கள்லாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து கற்பனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனாங்க. சேகுவாரா மோட்டார் சைக்கிள் பயணங்கள் வந்து அவருடைய ஒரு மாபெரும் கற்பனை. காந்தி வந்து ஒரு பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்ட பிறகு தான் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். நேருவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கற்பனைக்கான ஸ்கோப் வந்து படிக்கிறது மூலமாக, பயணங்கள் செய்வது மூலமாக, பயணங்களை பற்றி படிக்கிறது மூலமாக, இப்படி வந்து எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து காட்சிகள் மூலமாக இந்த இம்ப்ரெஷன் நமக்கு ஃபார்ம் ஆகாது. எழுத்துக்களை தான் நம்ம நம்பணும், படிப்பு தான் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும், லெட்டர்ஸ், லாங்குவேஜ். ஸோ நம்ம திரும்ப திரும்ப நாம் சொல்கிறதுக்கான வலியுறுத்துறதுக்கான விஷயம் வந்து வாசிப்பு. அந்த வாசிப்பை வந்து அதிகமாகவும் தீவிரமாகவும் கொண்டு செல்லணும். அதே சமயம் அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு ஹாபியாகவும் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து வாசிப்பில் வந்து சாத்தியம். ஸோ இங்கே நிறைய வந்து புத்தகங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. பல்வேறு துறைகள் சார்ந்த புத்தகங்கள் இங்கே இருக்குது. குழந்தைகள் இலக்கியம் முதல் சீரியஸான லிட்ரேச்சர் வரைக்கும் எல்லா விதமான புக்ஸும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த புத்தகங்கள்லேயே வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான சரியான இடம் வந்து இதுதான். போய் பார்த்துட்டு ஒரு புத்தகங்களையும் வந்து பார்த்துட்டு பின்னாட்டை குறிப்பை எடுத்து படிச்சுட்டு சில பக்கங்களில் புரட்டி பார்த்து எப்படி இருக்குது, லாங்குவேஜ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, எதை பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து படிச்சுட்டு நமக்கு பிடிச்சமான புத்தகங்களை வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. புத்தகம் வாங்குவதுங்கிறது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த ஒரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு எழுத்தாளர், வடிவமைப்பாளர், ஒரு ப்ரூஃப் ரீடர், ஒரு எடிட்டர், ஒரு பப்ளிஷர், அதை டீல் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் பர்சன்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலை வளர்கிறதுக்கு காரணம் புத்தகங்கள், இலக்கியம், வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து புத்தகங்கள் வந்து முக்கியமான காரணம். ஸோ புத்தகம் வாங்குவது என்பது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு நுகர்வோராக மட்டும் கிடையாது. இந்த கலையை நான் ஆதரிக்கிறேன், இந்த வரலாற்று ஆய்வை நான் ஆதரிக்கிறேன், இந்த சமூகத்தின் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு ஒரு வெளியில் சொல்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து புத்தகங்கள் வாங்கிறது. ஸோ நம்ம வாங்குகிற இங்கே புத்தகம் ஒரு வாங்கும்போது ஒரு சல்மான் ருஷ்டி வந்து இன்னொரு கதையை அவரால் எழுத முடியும். நம்ம வந்து வாங்க சல்மான் ருஷ்டி மட்டும் கிடையாது, சிறிய எழுத்தாளர்கள் முதல் பெரிய எழுத்தாளர்கள் வரை எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து வாசிப்பு. அவங்க எழுதினதை வாசிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாற்றம் வந்து புத்தகம் வாங்கிறது மூலமாகவும் படிக்கிறது மூலமாகவும் மட்டும்தான் நடக்கும். ஸோ வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கணும், தொடர்ந்து பரிமாற்றங்கள் நடக்கணும். அப்போ தான் வந்து வாசிப்பு வந்து வளரும். புத்தகங்களும் வந்து வாங்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாகும் போது நல்ல மாற்றங்களும் நடக்கும். ஸோ மாய உலகம் அப்படின்னு சப்ஜெக்ட் திரும்ப வரணும் அப்படின்னா, ஒரு புதுவிதமான மேஜிக்கல் வேர்ல்டு,
நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த வேர்ல்டு வந்து திறக்கிறதுக்கான நுழையிறதுக்கான சாவி வந்து புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் வந்து இங்கேருந்தே நம்ம வந்து தேட ஆரம்பிக்கலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். புது உலகத்துக்குள் நுழைவதற்கான வேலைகளும் இங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய சொல்ல விரும்புகிற விஷயம். ஏதாவது கேள்விகள் மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பற்றி கூட பேச முடியும். கேட்டாங்க பேனா என்ன ஊற்றி எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் பேனாவே பயன்படுத்துறதில்லை அதிகமாக. எழுதும்போது சில குறிப்புகள் எடுக்கிறதுக்கும், அப்புறமா வந்து சில நோட்ஸ் ஏதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம், மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், அந்த மாதிரி எழுதும்போது தான் பேனாவை பயன்படுத்துகிறேன். மற்றபடி எழுத்தாளர்னு சொல்ல முடியாது, டைப்பர்னு ஒன்றா சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து கீபோர்டு தான். எழுத்து, வாசிப்பு இப்படி எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து மாறியாச்சு. ஸோ டெக்னாலஜி மாறினாலும் வாசிப்புங்கிறது மாறலை. அதனால் இன்றைய பொழுதில் வந்து எனக்கு தெரிஞ்சு குப்புசாமி சார் தான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பேனாவை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர். அவர் எழுத்தாளர்னு சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. இப்போ அவர் கூட சமீபத்தில் வந்து மாறிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க வந்து லூனா வந்து இன்னமும் கூட வந்து பேனா வச்சு எழுதி அதை வந்து எழுதினது பிறகு தான் வந்து கம்ப்யூட்டரில் போய்ட்டு அதை டைப் பண்ணி ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ லூனா வந்து அவ்வளோ ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. நான் சொன்ன சில்ட்ரன் லிட்ரேச்சருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து யங் அடல்ட்டுக்கான புத்தகங்கள், ஸோ இளம் வாசகர்களுக்கான புத்தகங்கள். அதில் வந்து நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை வந்து லூனா வந்து கலந்துட்டுருக்கா. கற்பனை, கிரீக் மித்தாலஜி, அப்புறமா வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத விலங்குகள், அண்டர் கிரவுண்ட், ஸ்கைக்கு மேலே அபோவ், இப்படி எல்லா விதமான உலகங்கள்லேருந்தும் கேரக்டர்ஸ் வந்து அவங்க புத்தகங்களில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தது. கற்பனைங்கிறது வந்து வேறு உலகத்துலேருந்தும் வரலாம், நம்ம சம்மந்தமில்லாத விஷயங்கள்லேருந்தும் வரலாம். அதே சமயம் அதெல்லாம் நம்மளுடைய லேட் ஆகக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஒரு கடலில் பற்றின ஒரு கற்பனையான ஒரு இப்போ மெர்மைட் கடல் கண்ணிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது, ட்ராகன் ஒன்று கிடையாது. ஆனால் கதைகள் மூலம் மட்டுமே தான் அந்த விலங்குகள்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம கற்பனையில் வந்து மெர்மைட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கதைகள் தான், ட்ராகன் ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் கதைகள் தான். ஸோ இவங்க ட்ராகன்லாம் இல்லை அப்படின்னா, கதைகள்லாம் இல்லை அப்படின்னா இந்த விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சிரும். ஸோ கதைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே தான் உருவாகுது. ஃபேண்டசி, கற்பனை, இதெல்லாமே மாய உலகத்துடைய பகுதிகள் தான். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். மருதனுடைய மகள் கல்லூரியில் படிக்கும் மாணவி. இதுவரை 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த இளம் எழுத்தாளரை நாம் கைத்தட்டி பாராட்டுவோம். அப்புறம் முக்கியமாக வந்து நான் வந்து நண்பர் சுதாகருக்கு வந்து என்னோடய பாராட்டுகளையும் நன்றிகளும் தெரிவிக்கணும். ஏன்னா பெரிய பெரிய புத்தக கண்காட்சிகளே வந்து நடத்து சிரமப்பட்டுருக்காங்க, வாசகர்கள் அதிகமாக வரதில்லை, வாங்கிறதில்ல, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். பட் சுதாகர் வந்து தொடர்ந்து வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக வந்து மாறுற அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆரணிங்கிற சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக தெரியாத ஒரு ஊர் ஆரணி. ஸோ ஆரணிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு இந்திய வரைபடத்தில், தமிழக வரைபடத்தில், விரைவில் உலக வரைபடத்துலேயும் வரணும். ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காக மாறி இருக்குது அப்படின்னா ஆரணி டைம்ஸ் சுதாகர் நடத்திட்டு இருக்கிற இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய, மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லி இங்கே வர வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வு வந்து இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் பல கிளைகளோடு விரிஞ்சு இன்னும் பல 100 பேர் வந்து ஆதரவு கொடுத்து பிரம்மாண்டமாக வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த வளர்ச்சியில் நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஸோ நாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் ஒரு புத்தக கண்காட்சி வந்து வளரும். புத்தக கண்காட்சி வந்து இப்போ அமேசானில் கூட புக்ஸ் வாங்கிக்க முடியும். ஆனால் இங்கே வரும்போது தான் நம்ம எல்லாம் பார்க்கலாம், பேசலாம், என்ன புத்தகம் வந்திருக்குன்றதை வந்து கையில் எடுத்து பார்க்க முடியும். பல்வேறு பதிப்பங்களுடைய புத்தகங்கள்லாம் ஒரே இடத்துல வந்து பார்வைக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்போ ஒரு அரங்கத்தில் இருக்கிற புத்தக கண்காட்சி அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல்வேறு ஸ்டால்களோட 2-3 பில்டிங்கோட சேர்த்து பண்ணுற மாதிரி வந்து வளரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், நிறைய புத்தகங்கள் வாங்கலாம், படிக்கலாம். அதுக்கு சிம்பிளான வழி இருக்கிறதா தெரியல. மொபைலை வந்து முதல்ல கையிலேருந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு புத்தகத்தை வந்து கையில் கொடுத்துட்டு
இதை படிக்க ஆரம்பின்னு சொல்கிறது மூலமாக படிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நாமளே முன்னுதாரணமாக இருக்கணும். ஸோ நாம் வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல்லையே வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், டிவி ஸ்க்ரீன்லேயே முக்கியத்துவம் கொடுக்குறோம், யூடியூபே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் வந்து நம்மளும் இதை பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்சிகள் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட வேண்டியதில்லை. அது வந்து நம்மளை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து காட்சிகள் மாறிட்டே இருக்குது. வாய்ஸு, மியூசிக்கு, டிஃப்ரெண்ட் சீன்ஸ்லாம் வருது. அதில் ரொம்ப உற்சாகமாக பார்த்துட்டே இருக்கலாம், ரசிச்சிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியாது. 10 மினிட்ஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு மணி நேரம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காட்சிகளில் நடக்கிற விபத்துகள். ஸோ அதுக்கு பதிலாக வந்து புத்தகத்தை வந்து கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதே என்டர்டெயின்மெண்ட் அதுலேயும் கிடைக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்கும், கண்ணு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் மூலமாகவும் என்கரேஜ்மெண்ட் மூலமாகவும் தான் படிக்க வைக்கணும். இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து குழந்தைகள் ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய விதமான புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப போரிங்காகவும் எக்ஸாமுக்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்காகவும் படிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியம். அது இந்த புக்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிற, பட் இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு படிக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து கதைகள் மேலே ஆர்வம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆர்வம், பயிற்சி 2 தான் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து பேசிக்காக பார்த்தோம்னா நான் பார்க்குறது வந்து எளிமையாக இருக்கணுங்கிறது தான். அது ரொமிலா தாப்பர் அறிமுகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து அதியமான் நெல்லிக்கனிக்கு வந்து கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து குழந்தைகளுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, நான் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட சாய்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை படித்தவங்க வந்து இன்னும் இதே மாதிரியான மற்ற புத்தகங்களை இல்லை மற்ற கதைகளை தேடி போகணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நடையில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னுடைய உலகம் வந்து எப்படின்னா, நான் என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸ் எப்படின்னா, ஒரு அகடமிக் வேர்ல்டு இருக்குது இல்லையா, ஆய்வாளர்கள்லாம் எழுதுகிறாங்க வரலாறு, அரசியல், இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் இருக்காங்க. இவங்களால வந்து அகடமிக் வேர்ல்டில் அவ்வளோ சீக்கிரமாக நுழைய முடியல. இப்போ ரொமிலா தாப்பருடைய புத்தகத்தை வந்து எடுத்து உடனே எல்லாரும் படிச்சிட முடியாது. இப்போ சல்மான் ருஷ்டியை வந்து சரி இன்றைக்கி படிச்சிடலாம் அப்படின்னு, ஒரான் பாமுக்கை படிச்சிடலாம், டால்ஸ்டாயை படிக்கலாம் அப்படின்னு உடனே எடுத்து உட்காந்து ஒரு வார் அண்ட் பீஸையோ இல்லைன்னா வந்து ஸ்னோ புத்தகத்தையோ படிச்சிட முடியாது. ஒரு பயிற்சி தேவைப்படுது. ஸோ நான் வந்து என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2 உலகத்துக்குமான ஒரு பாலம். ஸோ இந்த உலகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எளிமையாக அறிமுகப்படுத்தணும், அவங்கள வந்து இந்த உலகத்துக்கு வர வைக்கணும். இங்கேருந்து சல்மான் ருஷ்டியை நோக்கி, அப்புறமா வந்து தமிழ் இலக்கியங்களை நோக்கி, புதுமை பித்தனை நோக்கி, அசோகமித்திரனை நோக்கி, டால்ஸ்டாயை நோக்கி, இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ரீடிங்க்கு, ஒரு சீரியஸ் ஆய்வுகளுக்கு வாசகர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு பாலமாக தான் என்னோடய எழுத்தை நான் பார்க்குறேன். ஸோ அந்த பாலமே கடினமாக இருந்ததுன்னா வேணாம் விட்டுடுவாங்க. அதனால் வந்து அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எளிமையாகவும் ஓரளவுக்கு வந்து அழகாகவும் சொல்கிறதுக்கான முயற்சிகளில் தான் நான் என்னுடைய எழுத்துக்களை நான் பார்க்குறேன். அதுதான் கேள்விக்கான பதில். தேடல் அதிகமாகும். நம்ம உறுதியாக நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நம்ம வந்து திரும்ப டவுட் பண்ண ஆரம்பிப்போம். இது போகாது, இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் தேடணும்னு ஒன்று தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து கதை, நான் ஃபிக்ஷன், அரசியல், வரலாறு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது தான் நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அப்படி தான் நான் வந்து எழுதும்போதும் வந்து அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பல துறைகள் சார்ந்து எளிமையான புத்தகங்களை எழுதலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் எழுதி ஆரம்பித்தேன். அதனால தான் அரசியல், வரலாறு, குழந்தைகளுக்கான புத்தகங்கள், இந்த மாதிரி ஒரு வெவ்வேறு துறைகள் சார்ந்து புத்தகங்களை எழுதிட்டுருக்கேன். இப்போ அகடமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எடுத்துப்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சி இல்லைனா இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஆயுள் முழுக்க அந்த பொருள் பற்றியே எழுதிட்டு இருப்பாங்க ஆய்வாளர்கள். பட் நான் வந்து அந்த மாதிரியான ஃபீல்டில் இல்லைன்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும். இப்போ இளம் வாசகர்களுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சயின்ஸும் கொண்டு போகணும், பயோகிராஃபி கொண்டு போகணும், நேச்சரை பற்றி சொல்லணும், இலக்கியங்களை பற்றி சொல்லணும், இந்த மாதிரி வேரியட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றி எல்லாமே சொல்லணும்னு நினைப்பேன். அதனால் வந்து வெவ்வேறு விஷயங்களை வந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ அரசியல் வரலாறும் அப்படி தான். இதை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க, ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது என்ன மாட்டி விட்டுட்டார்.
இது ஆகச்சிறந்த சிறுகதை அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் மாறும். அதாவது தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு பலவிதமான சிறுகதைகளை படித்து வரும்போது ஒரு சில கதைகள் அவர்களுடைய சொந்த மனப்பான்மை, வாழ்வியல் சூழல் இதை பொறுத்து சில சிறுகதைகள் நமக்கு ரொம்ப நெருக்கமானதாக அமைந்துவிடும். அதனால் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சமான இருக்கிற சிறுகதை எல்லாருக்கும் பிடிச்ச சிறுகதையாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த சிறுகதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு சிறுகதைகளுக்கு உதாரணமாக சொல்கிற ஒரு கிளாசிக் ரைட்டர் அப்படின்ட்டு மாப்பசானை சொல்லலாம், ஓ ஹென்ரியை சொல்லலாம். இந்த ஓ ஹென்றி சிறுகதைகளுக்காக ரொம்ப பேர் போனவர். அவருடைய அந்த உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுகிற ஒரு சிறுகதையில் அவருடைய கணவன் மனைவிக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியாமல் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. என்னென்ன ஆமாம், மனைவிக்கு அவளோட தலைமுடிய அழகாக பின்னி இது பண்ணுறதுக்காக ப்ரூச் வாங்குறதுக்காக கணவன் போய் ரொம்ப செலவு பண்ணி ஒரு ப்ரூச் வாங்கிட்டு வருவான். ஆனால் மனைவி அவளோட நீண்ட பொன்னிற கூந்தலை மொட்டை அடித்து மற்றவங்களுக்கு விற்றுட்டு அவனுக்காக வேற ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வருவான். இது அந்த காலகட்டத்தில் போன ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மிகச்சிறந்த சிறுகதையாக பலரால் கருதப்பட்டது. காலந்தோறும் சிறுகதைகளுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு, இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு, நவீன வாழ்க்கை சூழலுக்கு மிக பிரமாதமான பிரதிபலிக்கிற வகையில் பல சிறுகதைகள் இருக்கின்றன. இப்போது தேவி பாரதியோட ஒரு சிறுகதையை நான் ரொம்ப பாதித்த ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளி, அவன் நாவிதன். அந்த நாவிதன் அவனுக்கு 3 பெண்கள். ரொம்ப ஏழ்மையான எளிமையான சூழல். அதில் கடைசி பொண்ணுக்கு மட்டும் அதிகமான செல்லம். அவனுக்கு ரொம்ப அழகாக, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு அழகாக அந்த பொண்ணு நல்ல கலரோட ரொம்ப அழகாக பிறந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு கூடுதலான செல்லம். அவளை நிறைய படிக்க வைக்கிறான். அவளோட முதல் 2 பொண்ணு அந்த அக்காங்களுக்கும் கொஞ்சம் தங்கச்சி மேலே ஒரு பொறாமை இருந்தாலும் கூட தங்கச்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பொண்ணாக இருக்கா, ஒரு செல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ட்டு குடும்பமே அவள் மேலே பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த நாவிதன் தன்னோட சேமிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசி இந்த பொண்ணை மேலே படிக்கிறதுக்கு +1 வரைக்கும் கொண்டு போயிட்டான். ஒரு பெரிய வேலை அது. +2 பரீட்சை எழுதிட்டு அந்த பொண்ணு கடைசி பரீட்சை எழுதிட்டு ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளமண்டிக்காரன் பையனோட ஓடி போயிடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி தன்னை ஏமாற்றி முதுகில் குத்திட்டு போகுமான்றது தெரியவே இல்லை. அவளை தேடி கிட்டத்தட்ட பைத்தியமாகி அந்த பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு 1.5 வருஷங்கள் கழித்து அந்த பையன் மட்டும் ஊருக்கு திரும்பி வரான். எங்கடா என் பொண்ணுன்னா, உன் பொண்ணா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்றான். உண்மை என்னன்னா, அந்த பொண்ணை எங்கேயோ ஒரு ஊரில் வச்சு அவளோட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தி அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து அவளை டிச் பண்ணிவிட்டு இவன் தன்னோட அப்பாவோட வெள்ளமண்டியை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டான். அவள் எங்கே இருக்கானே தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தா ஏதோ ஒரு பழனியில் இருக்கான்ற மாதிரி தெரிஞ்சுது. பழனி கோவிலுக்கு கீழே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு யாரோ சொல்கிறாங்க. இவன் பழனிக்கு போகிறான். அந்த பழனி அடிவாரத்தில் இருக்கிற பிச்சைக்காரங்க, மொட்டை அடிக்கிறவங்க, அவங்கக்கிட்டலாம் தேடிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணை தேடி அலைஞ்சு வேறு கையில் இருக்கிற காசெல்லாம் மொத்தம் போனதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி பஸ்ஸில் வரும்போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு சின்ன குழந்தை ஒன்று போகிறது தெரியுது. அந்த சின்ன குழந்தை கரெக்டாக அவனோட கடைசி பொண்ணு, அவளோட சின்ன மகள். அவள் குழந்தையிலிருந்து அதே ஜாடையில் இருக்குது. ஏதோ ஒரு கையில் ஏதோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி. தன்னோட பொண்ணோட குழந்தை தான் இது அப்படின்ட்டு இவனாக கற்பனையில் அடித்து பிடிச்சி ஓடுற பஸ்ஸுலேருந்து கீழே குதித்து அந்த குழந்தை பின்னாடி போனால் அந்த குழந்தை போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைய பின்னாடி அவன் துரத்திக்கிட்டே போகிறான். அந்த குழந்தை எங்கெங்கேயோ சத்தில் போயிட்டு ஒரு சின்ன குடிசை பகுதிக்குள்ளே நுழையிற நேரத்தில் அவன் மயக்கமாகி விழறான். அது ஆக்சுவலாக அது அவனுடைய குழந்தை பேத்தி தானா, அது யாருமே தெரியல. உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துதா, இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரமையா,
எதையுமே அவர் சொல்லலை. ஆனால் இந்த கதையில் இருக்கிற நிஜம், இந்த கதையை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த வேற ஏதோ ஒரு அப்பாவனுடைய ஒரு குடும்பத்தினுடைய இதை போல் எல்லாரையும் ஏமாற்றி விட்டு ஓடிப்போன ஒரு பெண்ணோட கதையை, ஏமாற்றி விட்டு சென்ற ஒரு பையனோட கதையை எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்தும் இல்லை. இதுதான் என்னுடைய அவர் சில சிபாரிசுகள் பண்ணார். ஒவ்வொரு எழுத்தாரும் ஒவ்வொரு சிறுகதைகள் சிபாரிசு பண்ணுவார். அவருக்கு பிடிச்ச கதைகளை சொல்லுவார். என்கிட்ட கேட்டால் நானும் சில கதைகள் சொல்லுவேன். பட் ஒரு நல்ல ரீடர் வந்து எல்லா விதமான கதைகளையும் படித்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய பொதுவான ஒரு அப்ரோச். நல்ல கதை, மோசமான கதை, பிடிக்காத கதை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டே போவீங்க. அப்படி போகும்போது உங்களுக்குன்னு ஒரு கதை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆத்தருடைய மற்ற கதைகளை நீங்கள் தேடி போவீங்க. ஸோ பரிந்துரைகளோடு சேர்ந்து படிக்கலாம். மற்ற அது போக நாமளே வந்து நமக்கான எழுத்தாளர்களை வந்து தேடி கண்டடைகிறதும் ஒரு முக்கியமான வழி. ஸோ கண்டிப்பாக நானும் ரெக்கமெண்டேஷன் படி தான் நானும் இப்பயும் ரெக்கமெண்டேஷன் முக்கியம். இப்போ நியூயார்க் டைம்ஸில் ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது, இல்லைனா வந்து சல்மான் ருஷ்டி எனக்கு பிடிக்கும்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்ஸை நான் தேடி போய் படிப்பேன். அதெல்லாம் நடந்து தான் இருக்கும். அது போக யாருமே சொல்லாத சில புத்தகங்களும் நான் தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருக்கேன். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி படிக்கிறது மூலமாகவும் வந்து நம்ம நிறைய ஆத்தர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மறந்த ஒரே விஷயம் வந்து நேரடியாக எழுதப்பட்ட கதைகள் மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பு கதைகளுக்கு நம்ம எப்பயுமே முக்கியத்துவம் தரணுங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு பரிந்துரை. ஏன்னா நம்ம ஒரு மொழி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும், 2 மொழி மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் மொழி நம்ம கற்றுக்கிறதோ இல்லைனா அதில் வந்து புலமை இருக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ தமிழில் வந்து இப்போ குப்புசாமி வந்து முக்கியமான ஓரான் பாமுக் பற்றின எழுதின முக்கியமான படைப்புகளை தமிழில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிற மொழிகள்லேருந்து வர புத்தகங்களை வந்து தமிழ் மூலமாக படிக்கும்போது நம்மளுடைய அவுட்லுக் இன்னும் அதிகமாக விரியும். அப்போ வந்து நம்ம வந்து துருக்கி எழுத்தாளரை படிக்கிறோம், அப்புறமா ரஷ்யன் எழுத்தாளரை படிக்கலாம், ஜெர்மன் எழுத்தாளரை படிக்கலாம், கசுவோ இஷிகுரோவுடைய நாவல்ஸை படிக்கலாம், முரகாமி படிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம மொழிபெயர்ப்பு மூலமாக நமக்கு வந்து பல உலகங்கள் வந்து நமக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும். இந்த விஷயமா வந்து லூனா வந்து ஒரு 2 வார்த்தை வந்து மொழிபெயர்ப்பு அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் பற்றி நான் சொல்லலை, அதை பற்றி மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வணக்கம் எல்லாருக்கும். ஸோ ஆக்சுவலி இப்போது ட்ரான்ஸ்லேஷன் ஒரு 2-3 புக் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து அப்பாவோடது தான். தேவதைகள், சூனியக்காரிகள், பெண்கள் அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நான் ஃபிக்ஷன் ஒர்க். ஸோ அந்த நான் ஃபிக்ஷன் ஒர்க்குன்னும் போது அது நிறைய லாங்குவேஜ், இப்போ எல்லாருக்கும் தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ரீடர்ஸோட பாப்புலேஷனை விட நிறைய பேர் இப்போ தமிழ் தெரிஞ்சவங்களே வந்து இங்கிலீஷில் ரீடிங் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த புக்கை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா என்ன டவுட் வந்தாலும் வந்து உடனே ஆத்தர்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது கிளாரிஃபை மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஆர்கியூமெண்ட்லாம் வரும். இந்த வேர்ட் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் இதுதான் சொல்ல வந்தீங்களான்னு சொல்லிட்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஆத்தரோட ஒரிஜினல் ஒர்க்கை அது ஒரிஜினாலிட்டி மாறாமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அது ஃபஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சேலஞ்ச் ஒன்று. அதுக்கப்புறமா அந்த புக் அப்புறமா இப்போ ஒரு 2-3 ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குது. இப்போ நான் வந்து லேர்ன் பண்ணுறதுன்னா, ஏன்னா எல்லா புக்குமே நான் அப்பாவோட புக்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணலை. ஒரு புக் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு ரீடராக ஃபஸ்ட்டு இருப்போம், அதுக்கப்புறமா அதோட ட்ரான்ஸ்லேட்டராக மாறணும், ப்ளஸ் ஆல்சோ எடிட்டர், ப்ரூஃப் ரீடர், எல்லா பொசிஷனுமே இருந்து அந்த ரோல்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த சென்டென்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சென்டென்ஸ் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் படி எந்த மொழியில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதோட வழக்குப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மீறி ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஒர்க் வருதுன்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஒர்க்கை விட நான் ட்ரான்ஸ்லேட்டர் ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பேன். தட்ஸ் இட். தேங்க்யூ. நன்றி. ஸோ வாசிக்கணுன்றது ஒரே வார்த்தையோட நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். இன்ஃபார்ம்லாம் நம்ம எதாவது பேசணும்னா அப்புறமா இறங்கி வந்து பேசிக்கலாம். நன்றி. சுதாகருக்கு ரொம்ப நன்றி. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன்,
டெய்லி வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளரை வரவழைச்சு பேச வைக்கிறாரு, புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கார். ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு சுதாகர் அண்ட் ஆரோனி டைம்ஸ். தேங்க்ஸ். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லையா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வருகிறோம். நன்றி உரையாற்றுவதற்காக திருமதி ஆசிரியர் அமலா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 6ஆம் ஆண்டு ஆரணி புத்தக திருவிழாவில் இன்று நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் மருதன் சார் வந்திருக்காங்க. வந்து இவ்வளோ நேரம் நமக்கு வாசிப்பின் முக்கியத்துவம், கதைகளின் முக்கியத்துவம், எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வாசிப்புங்கிறத, ஒரு நல்ல ரீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் மிக அழகாக சார் வந்து சின்னதாக குறிப்புகள் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக என்னென்னா, பெரிய ஆளுமைகள் ஏன் பெரிய ஆளுமைகளாக கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா போனஸாக மருதன் சாரோட லூனாவும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க டிரான்ஸ்லேஷன் பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாலை மிக அர்த்தபூர்வமாக மிக இனிய மாலையாக அமைந்தது. அந்த வகையில் இதை சாத்தியமாக்கிய அறம் செய்வோம் ழா புத்தகக்கூடு சுதாகர் சார் அவர்களுக்கும் வித்யா மேம் அவர்களுக்கும், இதை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்துரைத்த பூர்ணிமா மிஸ் அவர்களுக்கும், மருதன் சாரை கூடவே அழைச்சிட்டு வந்து இங்கே அழகாக எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய திரு ஜி.கே. சார் அவர்களுக்கும், முத்தாய்ப்பாக முத்திரையாக இந்த நாளை மிக அர்த்தபூர்வமாக ஆக்கிய திரு மருதன் சார் அவர்களுக்கும், செல்வி லூனா அவர்களுக்கும், ஆரணி நகரின் சார்பாக, அனைத்து குழந்தைகளின் சார்பாக, அனைவரின் சார்பாக நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.